Hey guys, என்னோட பேர் பூர்ணா. ஐம் a டிசைனர் in the ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட். பொதுவாக இந்த மென்டலி ஸ்ட்ராங் பாட்காஸ்ட், கதை பாட்காஸ்ட், இல்லை ஏதாவது மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் கேட்பீங்க. டிசைன் ரிலேட்டடாக பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் தமிழில் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இந்த டிசைன் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து டிசைன் ரிலேட்டடான நியூஸ், அப்டேட்ஸ், புது விதமான டெக்னிக்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஏதாவது வந்தால் கூட நான் உங்களுக்கு அடிக்கடி அந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா டிசைன் ரிலேட்டடான நியூஸை உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க ஸ்டோரி என்னன்னா, ஸ்டோரி இல்ல, ஆக்சுவலா ரியல் ஃபேக்ட். 7up ரீபிராண்ட் பண்ணிருக்காங்களாம். சோ அந்த ரீபிராண்டோட குட்டி பிரீஃபை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 7up நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு தெரிஞ்ச பிராண்டு. சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து கிரிக்கெட் விளையாட போனாலும் சரி, இல்ல வெயில்ல சுத்தினாலும் சரி, என் காலத்துக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து ரஸ்னா பாக்கெட் வாங்குவேன். 2 ரூபாய்க்கு ரஸ்னா பாக்கெட் வாங்கிட்டு போய் கிரிக்கெட் விளையாடுவோம். இல்ல வெளியே போனா ஏதாவது குச்சி ஐஸ் வாங்குவோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறிச்சு. அப்படியே மோர் பாக்கெட், அதுல இருந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிச்சு. அப்பதான் இந்த 7up, பவன்டோ, பெப்சி, கலரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி மைண்ட்ல நின்ன ஒரு பிராண்ட் தான் 7up. ஸோ ரொம்ப ரீசெண்டா வந்து 7up வந்து ரொம்ப அட்வர்டைசிங் ரிலேட்டடா அட்மையர் பண்ணதுன்னா, அந்த வந்து டிவில எல்லாம் பார்க்கும்போது ஒரு டிக்கி மேன் மாதிரி ஒருத்தர் இருப்பான், தலையில குச்சி குச்சா இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் வந்து அப்படியே மைண்ட்ல பதிவாயிருச்சு. 7upன்னு எடுத்தாலே அந்த குச்சி மேன் மாதிரி வரும். ஸோ 7up வந்து எவ்வளவு பெரிய பிராண்டு. அந்த பிராண்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பிராண்டை ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. ரீபிராண்ட்னா என்ன? ஒரு பிராண்டோட டோட்டல் கான்செப்டுமே புதுசா ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் பாத்திருக்கீங்களா? கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்த லோகோவும் இப்போ இருந்த லோகோவும் சேஞ்ச் ஆயிருக்கும். அது மாதிரி ஒரு எவல்யூஷன் இருக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு எவல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு. அது சுத்திக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டப்பா மாதிரி மேல டைட்டா இருக்கும். கிளாஸ்ல வரும் ஹார்லிக்ஸ். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, எவல்யூஷன் ஆகி ஒரு வருஷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து பிளாஸ்டிக்ல வர ஆரம்பிச்சு. அப்புறம் அதுலயே கலர்ஃபுல்லா கிராபிக்ஸ்லாம் அந்த டிசைன்லாம் பண்ணி வெளியே நிறைய அந்த வீட்டு டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் அதெல்லாம் காட்டுற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரீபிராண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராடக்ட் ரீபிராண்ட் வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் ரீபிராண்டு பிளஸ் லோகோ ரீபிராண்டு எல்லாமே ரீபிராண்ட்னா பிராண்டோட ரீபிராண்ட் தான். அந்த மார்க்கெட் பொசிஷனிங்க்கு ஏற்ற மாதிரி பிராண்டை வந்து மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பார்லேஜின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது. பார்லேஜி பிராண்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கு. அவங்க வந்து அந்த பார்லேஜியோட பிராண்டிங்க அப்படியே மெயின்டைன் பண்றாங்க லிட்டரலா. அது ஏன்னு தெரியல. அவங்க வந்து கேட்டா சென்டிமெண்டலா இல்ல ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிராண்டை பார்க்கும்போது லிட்டரலா அது எப்படி இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படியே மெயின்டைன் பண்றாங்கிறது பெரிய ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. இப்போ வந்து 7up வருவோம். 7up வந்து பிராண்டை வந்து ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துல இருக்கிறதுலே பெரிய பிக்கெஸ்ட் ரீபிராண்ட்னா 7upல நடந்ததுன்னா இந்த ரீபிராண்ட் தான் சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு மேஜரா ஒரு ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரீபிராண்ட்ல ப்ராடக்டோட சேர்த்து அதோட ஃபார்முலாவுமே மாத்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ல இருந்து அவங்களோட ஃபிளேவரை வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணிருக்கிறதா நிறைய நியூஸ் சொல்லியிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா அவங்களோட கீ லைன் சொல்லலாம், லெமன் அண்ட் லைம்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் பிரீஃப்லயே போட்டிருப்பாங்க. 7up லெமன் அண்ட் லைம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அவங்க எப்படி பிரீஃப் பண்ணிருக்காங்கன்னா, லைம் அண்ட் லெமன் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பிராண்ட்ல ட்ரஸ்ட் வச்சிருந்தா ரிவர்ஸ் பண்ணி அந்த கான்செப்டை மாத்தும் போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் அவங்களோட கிராபிக்ஸ்ல இருந்து கிரியேட்டிவ்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப போல்டா, கிளீனா, ஷார்ப்பா அதே பழைய ரெட்ரோ ஃபீலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல்ல படிச்சேன். சோ இந்த லைம் அண்ட் லெமன் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களே அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஜென் ஆல்பா அண்ட் ஜென் சி. சோ இவங்க கிட்ட நாங்க வந்து மினிமலா கொண்டு போறோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. பட் கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 7up வந்து எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் இருக்கு மார்க்கெட்ல கன்சியூமர்ஸ்க்கு. சோ கண்டிப்பா எங்களோட பிராண்டிங் வந்து கண்டிப்பா அக்செப்டபிளா மாறும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட அமெரிக்காவோட டாப் மோஸ்ட் ஸ்டாண்ட் அவுட் பிராண்ட் இன் கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னா அது வந்து அடிச்சுக்கவே முடியாது 7up, கோகோலா, பெப்சி. ஆனா 7upமே ஒரு பெரிய பெரிய கம்பெனி தான். ஸோ அவங்களோட கம்பெனில இந்த ஒரு போல்டான ஒரு ரீபிராண்ட் எடுத்திருக்கிறது. பிளஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபார்முலாவெல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ஃபிளேவரை ட்வீக் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருக்கு அப்படிங்கிறது அந்த டிசைன் டீமுக்கு தெரியும். இதுல பெரிய கொஸ்டின் என்னன்னா, புது ரீபிராண்டை கன்சியூமர்ஸ் அண்ட் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்ல பழசே போதும்பா அதுலயே நாங்க ஸ்டிக் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களான்னு தான் தெரியல. சரி கைஸ், எனக்கு தெரிஞ்ச நான் படிச்ச ஆர்டிக்கல்ல இருந்து 7upோட ரீபிராண்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அதோட ஆர்டிக்கல் லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். நீங்களும் படிச்சு
தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டிசைன் நியூஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அடிக்கடி ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் தென் நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது பூர்ணா.